சமர் நண்பர் திருவோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா அரசியல் இந்த படத்தில் மொத்தம் 4 பாடல்கள் நான் எழுதியிருக்கேன். இந்த 4 பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. குறிப்பாக அழகுன்னு ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். சமர் as a film is a complete entertainer. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்க போய் பார்த்தாலே you would want to watch it again because younger generation who likes action, it's a great action flick and also lot of surprises in the film. எப்ப என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீங்க பார்த்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் டைமும் பார்த்து திருப்பி என்ன மிஸ் பண்ணோம், எதனால இப்படி ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த படம். அண்ட் கிரேட் ஃபில்ம் மேக்கிங். வெள்ளக்காரன் படம் எடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய வெள்ளக்காரங்களும் இருக்காங்க படத்தில். நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஷூர் யூ வில் என்ஜாய் மை பார்ட் ஆல்சோ. and have a great Christmas. Merry Christmas. மாலைமலர் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் இயக்குனர் தீராத விளையாட்டு பிள்ளை படத்துக்கு அப்புறமா இது என்னோட 2வது படம் சமர். விஷால் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்காங்க மறுபடியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் டிசம்பர்ல ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஏன் செகண்ட் டைம் மறுபடியும் விஷால் அவர்களை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் என்னன்னா ஒன்று ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணதுனால, 2வது விஷயம் அவர் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. அது டெஃபினட்டாக இந்த படத்தில் பூர்த்தி பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன். இதில் ஹீரோயின் த்ரிஷா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க 2 பேரோட காம்பினேஷன் சீன்ஸ் ஆகட்டும், ஃபுல்லாகவே ஸ்கிரிப்டில் அவங்களோட கேரக்டர் ரொம்ப ஜெல்லாக இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் த்ரிஷா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் திரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள். படத்தில் மொத்தம் 5 ட்ராக்ஸ், 5 சாங்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஊட்டியில் ஆரம்பிச்சு கதை பேங்காக், மலேசியா, இந்த மாதிரி ஒரு ஜேர்னி இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். அதனால ஊட்டியில் ஒரு 13 days ஷூட் பண்ணோம். அண்ட் 45 days பேங்காக்ல, மலேசியாவில் ஒரு 20 days ஷூட் பண்ணியிருக்கோம். விஷுவலாக ரொம்ப பிரில்லியண்டா வந்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த படம் உங்க எல்லாருமே திருப்திப்படுத்துற ஒரு படமா இருக்கும். டெஃபினட்டா இதோட ட்ரெய்லர்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. டெஃபினட்டா இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புறேன். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. சண்டைக்கோழி, அவன் இவன் அப்படிங்கிற 2 வெற்றி படங்கள்ல விஷால் அவர்களோட இணைந்து நான் வேலை செஞ்சிருக்கிறேன். இது அவரோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு 3வது திரைப்படம். இயக்குனர் திரு அவர்கள் அவரோட முதன்முறையாக நான் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கேன். இந்த கதையை அவர் என்னிடம் சொன்னபோது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த கதையினுடைய மிகப்பெரிய பலமே இதனுடைய திரைக்கதை தான். ரொம்ப அற்புதமான ஒரு திரைக்கதையை எழுதியிருக்கிறீங்க. அந்த திரைக்கதையில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பங்களுக்கு, ஒரு எதிர்பாராமைக்கு கிட்டத்தட்ட அது ஒரு புதிர்னு தான் சொல்லுவேன். அவிழ்க்க நின்றுட்டே போற ஒரு புதிர் மாதிரி தான் அந்த திரைக்கதையை அவர் எழுதியிருந்தாரு. முடிவில் தெரியக்கூடிய ஒரு உண்மையும், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளோட மோதுற ஒரு கதாநாயகனை பத்தின ஒரு கதையும் எனக்கு எழுதுறதுக்கான ஒரு சவாலையும் கொடுத்தது, சந்தோஷத்தையும் கொடுத்தது. அப்படி ஒரு நல்ல திரைக்கதையை, ஒரு கதை களத்தை உருவாக்கி தந்த அந்த இயக்குனருக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது எழுதுவதற்கான ஒரு உத்வேகத்தை தர்றதா இருக்கு. அந்த உத்வேகம் ஒரு நல்ல தொழில்நுட்ப குழுவோட, நல்ல தயாரிப்பாளரோட இணைந்து படம் செய்வதில் இருக்கக்கூடிய அந்த விருப்பம் எல்லாமே இந்த படத்தில் ஒன்று சேர்ந்திருக்கு. இது ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணி தான். இந்த கூட்டணி ஒரு கடுமையான முயற்சி செய்து அந்த திரைக்கதையை திரைக்காட்சிகளாக மாற்றிருக்காங்க. நம்ம இப்ப கண்ணு முன்னாடி பார்த்தோம். ஒரு அற்புதமான ஒரு வெற்றி படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த கூட்டணியில நானும் பங்கு பெற முடிஞ்சதுக்காக எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும், சமர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சமரனா தொடங்கிச்சு. மேடையில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் இந்த கதை வேணாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தேன் அவரோட டெசிஷனுக்காக. அவரோட திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த கதை சொல்லி முடிச்சோன்னே, பிகாஸ் யூஸ்வலா நான் கதைகள் கேட்கும்போது, அண்ணனும் நானும் கேட்கும்போது இம்மீடியட் இன்ஸ்டிங்க்ட், அது நல்லா வரும் வராது, அது இம்மீடியட்டா என்ன கட் ஃபீலிங் இருக்கோ அதை வச்சு நாங்கள் பயணத்தை தொடங்கிடுவோம். எந்த படமா இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் பண்ண படங்கள் ரொம்ப நிறைய டிஸ்கஷன் அப்படியெல்லாம் இல்லை. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் திரைக்கதை கேட்டு முடிச்சோடனே எஸ் ராமகிருஷ்ணன் சார் இருந்தாருன்னா இந்த டீம்ல சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு அப்பதான் அவனிவன் முடிச்சிட்டோம். ஸோ திரு எஸ் ராமகிருஷ்ணன் சார் கிட்ட போய் கதை சொன்னாப்ல. எனக்கு அன்னைக்கு எஸ் ராமகிருஷ்ணன் சார் வேணா சார், இந்த வேணா விஷால் இந்த கதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன். ஐம் ரியலி சாரி திரு, ஐ ஹேவ் டு டெல் இது. நான் எஸ் ராமகிருஷ்ணன் சார் கொடுத்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த அதாவது ஒரு சாக்லேட் ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா ஒரு உற்சாகமா பயங்கர சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி
ஒரு வெர்ஜின் ஹாப்பினஸ் வந்து அவர் முகத்துல பார்க்கும்போது ஐ தாட் ஐ ஷுட் கோ ஃபார் இட். என்ன வந்தாலும் சரி இந்த படம் நான் பண்ணி ஆகணும். ஒரு பேஸ்மெண்ட் கரெக்டா அமைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்கிற விஷயங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப சுலபமா இருக்கும். அந்த மாதிரி பேஸ்மெண்ட் கரெக்டா இருந்ததுனால casting வைஸ் த்ரிஷா வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி 4 படங்கள் I won't say she refused but she could not do the film. I was really eager to do a film with a combination நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த படத்துல கரெக்டா அமைஞ்சது. பார்த்தவங்க சொன்னாங்க, வேலை செஞ்ச டெக்னீஷியன் சரி பார்த்தவங்க வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. யூஸ்வலா அதுதான் ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஏன்னா தட் இஸ் அ செல்லிங் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஃபார் ஈவன் ஃபார் ப்ரொடியூசர் வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும். ஸோ அந்த வகையில பூர்த்தி செஞ்சு அதான் 4 படங்கள்ல முடியாத ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல கரெக்டா அமைஞ்சது. ஸோ சந்தோஷமா இருக்கு. நெருங்கிய நான் குட் ஃப்ரெண்ட் ஃபார் லாங் டைம். அதாவது சினிமாக்கு அப்பாற்பட்டு லைக் ஃப்ரெண்ட்ஷிப் காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு கேங்னா காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில திரு ரொம்ப அவஸ்தப்பட்டார் சொல்லி அவனு. திரு ஃபர்ஸ்ட் 2 நாள் ரொம்ப அவஸ்தப்பட்டார். நின்றுட்டு சிரிச்சுட்டே இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணும்போது டைலாக் சொல்லும்போது ரொம்ப பயந்தாப்ல. இருக்கிறது ஒரு நாள் தான் சார், ரொம்ப காஸ்ட்லியான லொகேஷன், இந்த சீன் முடிக்கணும், தயவுசெய்து கொஞ்சம் சுதாரிச்சு வந்துருங்க. ஸோ அது அந்த அளவுக்கு லைக் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதுதான் வித்தியாசம் நினைக்கிறேன். மற்றபடி அது நான் அதிகமா இந்த படத்தை பத்தி இப்போ நான் சொன்னா கூட என்னோட படத்தை பத்தி நான் சொல்ற மாதிரி இப்போ தற்புகழ்ச்சி மாதிரி இருக்கும். பட் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஸ்போக்கன் அபவுட் ஆஃப்டர் த ஃபிலிம் ரிலீஸ். இன்னும் வந்துருச்சு, நெருங்கிச்சு ரிலீஸ்க்கு. எல்லோருக்கும் வணக்கம். சம்மர் படம் வந்து இன்னைக்கு தியேட்டரிக்கல் ட்ரெய்லரும் ஆடியோ லான்ச் ஆயிருக்கு. சம்மர் படம் தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி டிசம்பர் 2nd வீக் வந்து உங்க முன்னாடி வரப்போகுது. மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் ஆக போகுது. திரு இயக்கத்தில் தீராத வெள்ளாட்டு பிள்ளை படம் இயக்குனர் திரு இயக்கத்தில் உருவான படம். ரமேஷ் தாண்ட்ரா அவர்கள் தயாரிப்பில் உருவான படம். இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் த்ரிஷா சுனேனோட நடிச்சிருக்கேன். ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன், சக்தின்ற கேரக்டர் பேரில். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரில்லர் ஜானர் வந்து எப்பவுமே வந்து அதிகமாக பேசக்கூடாது. அது ஆர்டிஸ்ட் ஆகட்டும் இயக்குனர் ஆகட்டும், அது வந்து பேசப்படணுன்ற ஜானர் அது. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் என்ன பார்க்குறது மட்டும் இல்லை, டோட்டலாகவே அந்த படமாக பார்க்கும்போது ஒரு புது உணர்வு உண்டாகும். த்ரிஷா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட சேர்ந்து நடிக்கிறேன். வெரி டேலண்டட் ஆக்ட்ரஸ். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஹீரோட இணையா ஒரு ரோல் கிடைச்சிருக்கு. ஐம் ஹாப்பி பிகாஸ் யூஸ்வலா ஹீரோயின்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வருவாங்க படத்தில். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் த்ரிஷாக்கு வந்து மிகப்பெரிய பேர் கிடைக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.